வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் தொங்கு சட்டமன்றம் மக்கள் 3 பேர்த்துக்குமே ஓட்டு போட்டாங்க. திமுக, அதிமுக, தாவேக. அதில் தாவேகா மட்டும் 108 சீட்டு, அவ்வளோதான். மற்றபடி இல்லை கூட்டணி அமைக்கக்கூடிய விஷயத்தில் குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இன்னைக்கு தமிழகம் முழுவதில் ரொம்ப பட்டவர்த்தனமாகவே நடந்திருக்குது. ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும், மற்றபடி நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதன் அடிப்படையில் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா 35 கோடிக்கு பேரம் பேசப்பட்டார் அப்படின்னு சொல்லி போட்டு கரூரை சேர்ந்த கார்த்திக் மற்றபடி 3 அவருடைய நண்பர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கேட்டால் இவர்கள் செந்தில் பாலாஜிக்கு தெரிந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி வேறு விதமாக பார்க்கின்ற பொழுது திமுக அவர்களை தூண்டியதா அப்படிங்கிற ஒரு விஷயம் விசாரிச்சிருக்கிறாங்க. ஆனால் விசாரிக்கிறது காவல்துறை எதற்காக அவர்களை கைது செய்தார்கள், விசாரித்தார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. லஞ்ச ஒழிப்புத்துறை தான் அதை விசாரிக்கணும், காவல்துறைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா பணம் விளையாண்டிருக்கு, பணம் சம்பந்தப்பட்ட வகை அப்படிங்கிறப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை தான் விசாரிக்கணும். ஆக தாவேகா வேண்டுமென்றே திமுக அப்படிங்கிறப்போ ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும், திமுகவை தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் வேண்டுமென்றே அவர்கள் காவல்துறை ஏவி விட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு வேறு விதமான ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு திமுக RS பாரதி சொல்றார். நீங்க இப்படி சொல்றீங்க, அதுக்கு முன்னாலே விஜய் வைகோட்டே குதிரை பேரம் பேசிட்டார், அதுக்கு உண்டான ஆதாரம் இருக்குது போட்டு இன்னைக்கு ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துட்டாரு. அவரு பாருங்க கரெக்டா லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் கொடுத்துருக்காரு பாருங்க. தாவேக எதற்காக காவல்துறை ஏவினார்கள், அப்போ தாவேக்கா ஏவல் துறையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. கேட்டால் நாங்கள் ஊழலை ஒழித்து விடுவோம், ஆமாம் ஊழல் வாங்குபவர்களை விடமாட்டோம், எல்லாம் டைலாக், அவ்வளோதான். இந்த நான் ஆணையிட்டால் வரக்கூடிய அந்த பாடலை டைலாக் பேசுறது, ஆமாம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி செயல்பாடு என்று வரக்கூடிய சமயத்தில் தனக்கு ஆதரவு இல்லை. 108 தான், 120, 118 ஏதோ ஒன்று இல்லை. அதன் அடிப்படையில் ஆரம்பித்ததே தாவேகா அப்படிங்கிறது ஆரம்பத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அதன் அடிப்படையில் RS பாரதியோட குற்றச்சாட்டி நம்ம பார்க்கணும். அவர் சொல்லிட்டார், இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னால் நடந்த பொதுக்குழுவில் வைகோவே பேசியிருக்கார். அதோட வீடியோ இன்னைக்கு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதாவது நான் பட்டினப்பாக்கம் வீட்டிற்கு சென்று விஜயை சந்தித்தேன். அவர் சொன்னார், உங்களுடைய 2 MLA கடையநல்லூர் ராஜேந்தர், மற்றபடி சீர்காழி செந்தில் செல்வத்தை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், ராஜினாமா பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க, நான் மதிமுகவில் இருக்கட்டும். அப்புறம் இப்போ இது வரைக்கும் 6 ஓகே ஆயிடுச்சு, 2 சேர்த்துனா 7 ஓகே ஆயிருக்கு, 2 சேர்த்துனா 9 ஆயிர போகுது. 9க்கு இடைத்தேர்தல் வச்சிருவாங்க. வச்சோன்னா நம்ம எங்கே நிற்க வைக்க வேணுமோ அங்கே நிற்க நான் சொல்கிறேன், அங்கே நான் பரப்புரை பண்ணுறேன், பிரச்சாரம் பண்ண கட்டாயமாக ஜெயித்து விடுவார்கள். அது எப்படி விஜய் அவ்வளோ உறுதியாக சொல்கிறார் அப்படிங்கிறது தெரியல. அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்படி விஜய் என்னிடம் சொன்னதாக பொதுக்குழுவில் பேசுகிறார். ஆமாம், இதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள், மற்றபடி ஆதரவுகள். அதன் அடிப்படையில் அந்த 2 MLAவுமே வைகோவுக்கு ஆதரவாக இல்லை. அதன் அடிப்படையில் 2 பேரும் ஒத்துக்கல. இந்த பேச்சு இன்னைக்கு வைரலாக போயிடுச்சு. அப்போ விஜய் வைகோவிடம் பேசிவிட்டார், குதிரை பேரமி தான். அப்போ வீடியோ ஆதாரமாக இருக்கிறது. இளையராஜா சம்பந்தப்பட்ட விஷயம், ஊத்தங்கரை எம்எல்ஏவோ அந்த சம்பந்தப்பட்ட வகையாவது ஃபோனில் பேசினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனால் இது அப்படி இல்லை, வீடியோ ஆதாரமே போயிட்டு. அப்படிங்கிறப்போ வைகோ ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை, விஜய் ஏன் இன்னும் விசாரிக்கப்படவில்லை? 2 கேள்வி இன்னைக்கு வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஜனநாயக நாடு. யாராக இருந்தால் தான் என்ன? வைகோ இதற்கு முன்னால் எம்பியாக இருந்தவர். ஆமாம், ஏதோ ஒரு கட்சியை வச்சு ஒரு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. விஜய் இன்று வந்தவர், நேற்று முளைத்த காளான், இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். அது தொங்கு சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கிறார்.
ஒட்டு போட்ட சட்டை போட்ட மாதிரி அவர் தாவேக்கா விஜய் உட்காந்துருக்கார். ரைட்டு ஓகே. அப்போ அவரை இந்த மாதிரி குதிரை பேரங்கிறது ஆதாரப்பூர்வமாக வந்துருச்சா இல்லையா? வைகோவும் விஜயும் கரெக்டாக பேசியிருக்கிறாங்க. அது வைரலாக இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஆர்எஸ் பாரதி குறிப்பிட்டிருக்கா. அதே மாதிரி வந்து ஆளுநர்கிட்ட கரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. லஞ்ச ஒழிப்பு துறையில் கரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. இதை ஏன்னு ஒன்று வைகோ வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணல. வைகோ விசாரிங்க. அரெஸ்ட் பண்ணாடி கூட பரவாயில்ல, சம்மன் கொடுத்து 2 பேரும் விசாரிங்க. வைகோவை விசாரிங்க. தாவேக்கா விஜய் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தாவேக்கா விஜய் விசாரிக்கணும். இளையராஜா சொன்னாருன்னு சொல்லி போட்டு 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா திமுக, அதுவும் கரெக்டு தான். சட்டப்படி அவர் அடிப்படையில் விசாரிச்சு அவர் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க. அதே இவர்களையே நீ வெட்டியிருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழக மக்களுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ராஜினாமா பண்ணிட்டு என் கட்சியில் சேர்ந்துருங்க, இல்லை அப்படியே இருங்க, நாங்கள் வந்து ஜெயிக்க வச்சிடறேன். இல்லை எதை வைத்து விஜய் இதை வந்து மதிமுகவை நோக்கி சொன்னார், அதிமுகவை நோக்கி சொல்லி கொண்டிருக்கிறார். அங்கிருந்து ஒரு 6 பேர் வந்தாச்சு. ஏன்னா இன்னும் 2-3 பேர், இன்னும் 4-5 பேர்த்துக்கு மேலே தெரியுறாங்க. மொத்தம் 12 எம்எல்ஏக்கு மேலே தெரியுறாங்களாம். இன்றைக்கி அது ஒரு தகவல் போயிட்டுருக்கு. என்றாலுமே கூட மீண்டும் ஜெயிக்க வைக்க முடியும், மீண்டும் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை விஜய்க்கு எங்கிருந்து வந்தது? நடந்து கொண்டிருக்க இந்த 40 நாள் ஆட்சியிலேயே ஒன்றும் முடியல. ஊரெல்லாம் ஒரே இருட்டு, எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. பத்தாவதுக்கு ஆவின் பால் பிரச்சனை வேறு இன்னைக்கு பயங்கரமாக தமிழகம் உள்ளே போயிட்டுருக்கு. என்ன அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை எதை வைத்து விஜய் இதை சொல்கிறார் அப்படின்னா ஒரு சந்தேகம் வருது. ஆமாம், இதன் அடிப்படையில் தான் வந்து அவர் ஜெயித்தாரா? நல்லா யோசிக்கணும். இதன் அடிப்படையில் ஜெயித்தாரா? அப்போ எதன் அடிப்படையில் அவர் சொல்கிறார் அப்படிங்கிற கேள்வி இதில் வருது. நீங்கள் ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நிற்க வைங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னா இதே ஒரு தைரியத்தில் தான் ஜெயித்திருக்கிறாரா? அப்புறம் அவர் என்ன செய்தார்? சட்டமன்ற தேர்தலில் 2026 விஜய் என்ன செய்து ஜெயித்தார்? இதற்கும் அவர் சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சதற்கும் சொன்ன வார்த்தைகளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இதில் பாஜக உள்ளூடி இருக்கிறதா? ஏன்னா அங்கே தேர்தல் ஆணையம் வந்து அவங்க கையில் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி சொன்ன அந்த பாஜகவுடைய பி டீமாக விஜய் செயல்படுகிறார், அது உண்மைதானா அப்படிங்கிற கேள்வியில் அதில் வந்துட்டு இருக்கு. வார்த்தையை விட்டுருக்காரு. அந்த வார்த்தை வைக்க பொதுக்குழுல சொல்லிட்டாரு. அது இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. ரைட்டு ஓகே. பட் சொன்ன வார்த்தை எந்த அடிப்படையில் அது உறுதியை கொடுக்குறாரு? அதிமுக ஒரு 7 எம்எல்ஏக்களுக்கும் வைக்க ஒரு 2 எம்எல்ஏக்களுக்கும் இன்னும் வரக்கூடிய அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் சொல்றார், ராஜினாமா பண்ணி இங்கே தாவேக்கால சேருங்க, மதிமுகவா ராஜினாமா பண்ணி நீங்கள் உங்கள் கட்சியில் இருந்துக்குங்க, ஜெயிக்க நான் வைக்கிறேன். அதிமுகவை பொறுத்தவரை நிறைய பேர்த்து சொல்லிட்டாரு. ஆமாம், அது ஜெயிக்க வைக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து அமைச்சர் பொறுப்புலாம் கிடையாது. பணம் தேவைட்டால் பணம் தந்துடுறோம். ஆமாம், மிகப்பெரிய ஒரு கட்சியில் பொறுப்புலாம் தர முடியாது அப்படிங்கிறத பலவிதமான கண்டிஷன்ஸ் போயிட்டுருக்கு இங்கே அதிமுக எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் மதிமுகவை பொறுத்தவரை ஸ்ட்ராங்காக விஜய் மாட்டிக்கொண்டார், வைகோவும் மாட்டிக்கொண்டார். கரூரில் இருக்கக்கூடிய கார்த்திக், திமுக சார்ந்ததாக சொல்லக்கூடிய அந்த கார்த்திக், அவர் 3 பேர் மாட்டிருக்கிறாங்கல்ல. அப்போ வைகோவை விட்டு வச்சுட்டு இருக்கிறேன், முதலமைச்சரை விசாரிக்கவில்லை. இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை கட்டாயமாக இது அடிப்படை எடுக்கணும். ஆர்எஸ் பாரதி கொடுத்த அந்த திமுகவை இருக்கட்டும், அவர் வேறு யாராக இருக்கட்டும், சமூக ஆர்வலராக இருக்கட்டுமே, நாம் பேசிக்கொள்வது 2 பேர் மேலேயும் தவறு இருக்குது. 2 பேருக்கு ஆதாரம் இருக்குது. திமுக சம்பந்தப்பட்ட வகையில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த கரூர் கார்த்திக் மற்ற திருநாவுக்கரசுலாம் சொல்கிறாங்க. ரைட் ஓகே, அவர்கள் திமுக நபர்களா, திமுகவை சேர்ந்தவர்களா, அதை வெள்ளி கொண்டு வாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லையா, வைகோவே பேசியிருக்கிறாரு, விஜய் சொன்னதாவே சொல்ல ஆதாரம். அங்கே திமுகவின் ஆதாரத்தை விட இதில் ஆதாரம் அதிகமாக இருக்கு, வீடியோவே இருக்கு, அங்கே டெலிஃபோன் பேச்சு தானே இருக்கு. ஊத்தங்கரை எம்எல்ஏ பேசியிருக்கிறாரு, அவ்வளவுதான். மிரட்டி இருக்கிறார்கள், மற்றபடி பேசினார். 35 கோடி பேரம் பேசினார். ரைட்டு ஓகே, பேச்சு தான், டேப்பு தான், கால் தான். ஆனால் இங்கே அப்படி இல்லை, வீடியோவே போயிட்டு இருக்கேன். வைகோ சொல்றாரு, வீடியோ போயிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப ஆதாரம் அதை விட இதுதான ஆதாரம். அப்படிங்கிறப்ப வைகோ ஏன் இன்னும் விசாரிக்கப்படவில்லை? முதலமைச்சர் விஜய் ஏன் விசாரிக்கப்படவில்லை? சட்டம் இருக்கலாங்க, என்னதான் இருந்தாலும் தமிழகத்தினுடைய ஒரு குடிமகன் தானே, எல்லாமே கொண்டு வாங்க.
மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.